வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இன்னொரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன், அதையும் ஃப்ரேம் பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த டிராயிங்கோட ஷார்ட்ஸு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வரும். ஸோ ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டிராயிங்கை காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இது ஸோ இங்கே வரைஞ்சிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு புது சீரீஸ் ஆஃப் டிராயிங் ஆர்ட் நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆர்ட்டோட பேர் வந்து காசிப். இந்த சீரீஸோட பேர், இந்த ஒரு 3 ஃபோட்டோஸ் கொண்ட ஒரு சீரீஸு. அதோட பேர் காசிப். அதோட முதல் ஃபோட்டோ தான் இப்போ நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி இந்த ஃப்ரேமில் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நேரமாக கட் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் கட் பண்ணி முடிக்கல. இப்போயாச்சும் கட் ஆகும்னு நினைக்கிறேன். கட் பண்ணுறேன். கட் ஆயிடுச்சு. தட்ஸ் இட். கட் பண்ணி முடிச்சிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு ஃப்ரேமில் போட வேண்டியதான். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் அந்த டிராயிங். இதை பிரிக்க போகிறேன். பிரிச்சுட்டு ஸோ இதை வந்து இப்போது ஜஸ்ட் பிளேஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடி உடஞ்சி போச்சு. இதில் இருக்கிறது கண்ணாடி. ஸோ பார்த்தீங்கன்னா துண்டாக போயிடுச்சு. ஸோ அதனால் வேறு ஃப்ரேம் எடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ நான் இப்போது இந்த ஃப்ரேமில் இருக்கிற இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோவை வைக்க போகிறேன். ஏன்னா இந்த ஃப்ரேம் வேஸ்ட்டாக போச்சு. இல்லை, ஃப்ரேம் இருக்குது, இந்த கண்ணாடி வேஸ்ட்டாக போச்சு. இது கண்ணாடி இல்லைனா பிளாஸ்டிக் வரதோ, பிளாஸ்டிக் ஏதாவது பார்க்கணும், ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ அதை வந்து மூடி ஒரு ஓரம் வச்சுருவோம். ஏன்னா உடஞ்சிருச்சு. இப்போ வந்து சேஃப்டி கிடையாது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்த கண்ணாடி நல்லா இருக்குது. இப்போ இதை உள்ள வைப்போம். எந்த கோளாறும் இருக்கக்கூடாது. சொல்லும்போது தான் சரி, மட்டமான குவாலிட்டி எனக்கு வாங்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல குவாலிட்டியில் ஃப்ரேம் வாங்கிடணும். இந்த ஃப்ரேம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மி. போட்டு முடிச்சாச்சு. பார்க்க அருமையாக இருக்கிறது. காசிப் சீரீஸோட மொதல் ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டேன். இந்த மொதல் ஃப்ரேம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம், இதுக்கு முன்னாடி மொதல் ஃப்ரேம் யூஸ் பண்ண ட்ரை பண்ண ஃப்ரேமு உடஞ்சி போச்சு. அதனால் இங்கேருந்து அந்த ஃப்ரேமை எடுத்து அதிலிருந்து காடை எடுத்துட்டு இந்த காடை போட்டிருக்கேன். இப்போதைக்கு இதை அது இருந்த இடத்துல மாட்டி வச்சிடலாம். பார்க்கலாம், நல்லா இருக்குது. ரொம்ப கோமையாக இருக்குது. ஓகே, திஸ் லுக்ஸ் குட். தட்ஸ் இட். இன்னொரு இந்த சீரீஸோட அடுத்த ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணும்போது we will see. Tata. Good night. Tata, night எடுக்கிறேன்.